அந்த காலத்தில் சந்து பொந்துன்னு ஒரு இடம் கூட விடாமல் நேரில் போய் நின்று முகம் பார்த்து சிரித்து பேசி மறக்காமல் வந்துடுங்க அப்படின்னு அன்பாக சொல்லி கொடுத்துட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ எல்லாம் அப்படி இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது. முக்கியமாக புதுசாக கல்யாணமாக போகிற பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் தான் இந்த பதிவு. ஹாய் மை டியர் வியூவர்ஸ், இது பிக்சல் புத்தகம். நான் உங்கள் காற்றில் ஹரி. பொதுவாக வீட்டில் ஒரு நல்ல காரியம், கல்யாணம், காது குத்தி, மஞ்சள் நீராட்டு விழா, இப்படி எதுவாக இருந்தாலுமே ஒரு சில வேலைகள் முக்கியமானதாக இருக்கும். அதில் ஒன்று தான் இந்த பத்திரிக்கை கொடுக்கறது. சொந்த பந்தமாக இருக்கிறவங்க கிட்டையும் ஊர்க்காரங்க கிட்டையும் நேரில் போய் பத்திரிக்கை கொடுத்து அழைக்கிறது. பெரிய நிகழ்ச்சியாக இருக்கிற கல்யாணமாக இருந்தாலும் சரி, காதணி விழா, மஞ்சள் நீராட்டு விழா, இந்த மாதிரி சின்ன நிகழ்வாக இருந்தாலும் சரி, என்னைக்கு விசேஷமோ அதிலிருந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. பத்திரிக்கை கொடுக்கறது ரொம்ப அழகான விஷயம். எந்த விசேஷமாக இருந்தாலும் அங்கே முக்கியமாக இருக்க வேண்டியவர் தாய்மாமன். அந்த தாய்மாம பேரில் இருந்து அப்பா, பெரியப்பா, சித்தப்பா, தாத்தா, அண்ணன் தம்பி பேரெல்லாம் தனியாக எழுதி அதுக்கு கீழே ஊர் நாட்டாமல் ஊர் தலைவர் பெயரையும் சேர்த்து ஒரு பெயர் பட்டியல் எடுப்பாங்க. சேர்க்க வேண்டிய பேரெல்லாம் சேர்த்தாச்சு, எந்த பேரும் விடுபடலைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பிரிண்டிங் ஷாப்பில் கொடுத்து கையில் இருக்கிற காசுக்கு தகுந்த மாதிரி நமக்கு பிடிச்ச டிசைனில் தேவையான அளவுக்கு பத்திரிக்கை அச்சடிப்பாங்க. ஒரு 2-3 நாளில் முழு பத்திரிக்கையும் அச்சடித்து வீட்டுக்கு வந்ததும் அதிலிருந்து ஒரு பத்திரிக்கையை குலதெய்வத்துக்கு முன்னாடி வச்சு படைப்பாங்க. சில பேர் தங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போக முடியலனாலும் வீட்டு பூஜை அறையில் வச்சு படைப்பாங்க. முதல் பத்திரிக்கை தாய்மாமன் வீட்டுக்கு வைக்கணும். இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு நாளும் கிழமையும் நல்லா இருக்குன்னு ஒரு தேதியை முடிவு பண்ணி அந்த தேதியில் பத்திரிக்கை கொண்டு வரோம்னு தாய்மாமனுக்கு செய்தி சொல்லி சொன்ன தேதியில் ஒரு தாம்பூல தட்டில் பழம், பூ, வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு அந்த முதல் பத்திரிக்கையை கொடுப்பாங்க. அடுத்தது நெருங்கிய சொந்தங்கள் கிட்ட பத்திரிக்கை கொடுக்க வேண்டிய அவசியம் வரும். எவ்வளவோ தூரம் இருந்தாலும் நேரம் ஒதுக்கி பயணம் செஞ்சு நேரில் போய் கொடுப்பாங்க. அந்த காலத்தில் இந்த மாதிரி கார், இருசக்கர வாகனம் மாதிரியெல்லாம் போக்குவரத்து வசதி கிடையாது. பஸ்ஸையோ ட்ரெயினையோ பிடிச்சி தான் சொந்த பந்தங்களை போய் பார்ப்பாங்க. பத்திரிக்கை கொண்டு போகிறப்போ சில சொந்தக்காரங்க நகரத்துலேயும் இருப்பாங்க, நிறைய பேர் கிராமத்துலேயும் இருப்பாங்க. கிராமத்துக்கு போகிறப்போ நாம் தேடி போகிறவங்களுடைய வீட்டுக்கு பல வருஷம் கழித்து நாம் போவோம். சில நேரம் நமக்கு நாம் போகிற வீட்டுக்கு வழி மறந்து போயிடும். வழி தெரியாமல் போயிட்டு இருக்கும் பொழுது தெருமுனையில் சின்ன சின்னதாக கூட்டத்தோட ஊருக்காரங்க நின்று கதை பேசிட்டு இருப்பாங்க. நாம் அவங்கக்கிட்ட இந்த மாதிரி இன்னொரு வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க நமக்கு பதில் சொல்கிற முறையிலேயே கிராமத்துக்காரங்களுடைய வெகுளித்தனத்தை பார்க்க முடியும். இதோ இப்படி போய் அந்த 2 தெரு தாண்டி அங்கே ஒரு கடை இருக்கும், அங்கேருந்து 2வது வீடு. இப்படி அந்த ஊர்க்காரங்க சொல்லி முடித்ததும் அவங்க கிட்ட சின்ன நன்றி சொல்லி நாம் அங்கேருந்து புறப்படுவோம். நாம் அங்கேருந்து புறப்பட்ட பிறகுமே அவங்க கொஞ்ச தூரம் நம்ம பின்னாடியே வந்து சொன்னதையே மறுபடியும் சொல்லி வழிகாட்டிட்டு போவாங்க. சில பேர் நாம் போய் சேர வேண்டிய வீடு வரைக்குமே கூடவே வந்து விட்டுட்டு போவாங்க. நாம் வர வேண்டிய வீட்டுக்கு வந்ததும் சொந்தக்காரங்க நம்மளை பார்த்து சிரிச்ச முகத்தோட வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டு உள்ளே அழைச்சிட்டு போய் உட்கார வச்சு வீட்டில் எப்படி இருக்காங்க, ஊரில் எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு கொஞ்ச நேரம் இப்படி நலம் விசாரிச்சுட்டு நமக்கு சாப்பாடு பரிமாறுவாங்க. நாம் திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொண்டு வந்த பத்திரிக்கையை மரியாதையோடு வாங்கிப்பாங்க. இந்த மாதிரி நல்ல அனுபவம் பத்திரிக்கை கொண்டு போகும்பொழுது கிடைக்கும். இந்த நெருங்கின சொந்தத்துக்கெல்லாம் பத்திரிக்கை தந்து முடிச்சதும் விசேஷத்தினுடைய கடைசி வாரத்தில் ஊர் பத்திரிக்கைன்னு ஒன்று வைப்பாங்க. ஊரில் ஒவ்வொரு வீடாக போய் ஊர்க்காரங்களுக்கு எல்லாருக்குமே வைக்கிறது வழக்கம். சொல்லப்போனால் இது வெறும் ஒரு அழைப்பு தான். வீட்டில் இந்த மாதிரி விசேஷம் கண்டிப்பாக வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இதெல்லாம் தேவையா? இதுக்கே நம்ம பாட்டம் பாட்டிலாம் இந்த அளவுக்கு மெனக்கிட்டாங்க. இங்கே பண்பாடுன்னு ஒன்று இருக்குது. சின்ன விஷயமா இருந்தாலும் அதில் மரியாதை கலந்து இருக்கணும்னு ஒரு அழகான வாழ்வியல் கோட்பாடு இருக்குது. ஒருத்தர்கிட்ட பேசும்போது கூட கனிவோடு பேசணும் அப்படின்ற நாகரிகம் இந்த மண்ணில் இருக்குது. ஆனால் இப்போது கை நிறைய சம்பளம் வாங்கிட்டு ரொம்ப ஆடம்பரமாக வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த காலத்தில் அந்த மாதிரிலாம் இருக்கா? அழைப்பிதழ் கொடுக்கறதுல எந்த அளவுக்கு அந்த பழமையான நடைமுறை இன்னும் உயிர்ப்போட இருக்குது? அந்த காலத்தில் அந்த அளவுக்கு மக்கள் தொகை இல்லை. இருக்கிற கொஞ்சம் பேருக்கு கால்நடையாவோ பஸ் ஏரியோ தான் பத்திரிக்கை கொண்டு போய் கொடுத்தாங்க. இன்னைக்கு மக்கள் தொகை அதிகம், ஒவ்வொரு தனி மனுஷனுக்கும் நட்பு வட்டாரம் அதிகம், போக்குவரத்து இடைஞ்சலும் அதிகம். ரொம்ப நெருங்கின சொந்தங்களுக்கு நேரில் அழைப்பு விடுத்து மற்றவங்களுக்கு அலைபேசி வாயிலாக சொல்கிறோம். தொழில்நுட்பம் வளர்ந்து போச்சு. நம்ம கையில் இருக்கிற ஃபோன்லையே அந்த இன்விடேஷனை அனுப்பி ஃபோன்லையே தகவலும் சொல்லிடுற மாதிரி எளிமையான அளவுக்கு வந்துட்டோம்.
இது நம்ம பழமையான பாரம்பரிய முறையா இல்லைனாலும் ஓரளவுக்கு நம்முடைய சிரமங்களை குறைக்கிற நல்ல விஷயமா கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே சில பேர் போகக்கூடிய தூரத்தில் இருந்தாலும் நேரில் போய் சந்திக்காம வீட்டில் இருந்தபடியே அழைப்பு தந்துட்டு இருக்கோம். காலம் அப்படி படிப்படியாக பரிணாமம் அடைஞ்சிட்டு இருக்கு. இதையெல்லாம் மீறி சில பேர் வேற மாதிரி பத்திரிக்கை வைக்கிறாங்க. எப்படி தெரியுமா? சமீபத்தில் நண்பர்கள்கிட்ட இருந்து எனக்கு 2 அழைப்புதழ் வந்துச்சு. வாட்ஸ்அப் மூலயமா வந்த கல்யாண பத்திரிக்கை அது. அவங்க அனுப்பிவிட்ட பிறகு ஃபோன் கால்லையோ அதே வாட்ஸ்அப்லேயோ வழக்கமாக எல்லாரும் சொல்கிற மாதிரி கல்யாணத்துக்கு மறக்காமல் வந்துடு அப்படின்ற எந்த ஒரு அறிவிப்புமே இல்லை. அவ்வளவுதான். ஜஸ்ட் எந்த ஒரு தகவலும் சொல்லாமல் ஒரு நார்மல் ஃபார்வர்ட் மெசேஜ் மாதிரி அந்த பத்திரிக்கை அனுப்பிவிட்டாங்க. அதை பார்த்து என்ன ஏதுன்னு நாமளே புரிஞ்சுக்கணும். எனக்கு நடந்த இந்த 2 நிகழ்வுகள் மாதிரி இங்கே எல்லாருக்குமே இன்றைய காலகட்டத்தில் நடந்துட்டு இருக்கும். இப்படி பண்ணுறவங்கெல்லாம் ரொம்ப படித்தவங்க, ஒரு நல்ல வேலையிலையும் பதவியிலையும் இருக்கிறவங்க. அந்த காலத்தில் படிப்பறிவு இல்லாதவங்க கிட்ட இருந்த அந்த பக்குவமும் குணமும் இப்படி படித்த ஒரு சிலர்கிட்ட இந்த நவீன காலத்தில் இல்லை அப்படின்றது வருத்தம் தான். நவீன தன்மையை நாம் எங்கே காமிக்கணுமோ அங்கே காமிக்கணும். முகம் பார்த்து அன்போட நேரில் கொடுக்க வேண்டிய அழைப்பிதழை ஆன்லைனில் அனுப்புகிற பழக்கத்தை கொஞ்சம் நிறுத்துங்க. அப்புறம் நேரில் வந்து வாழ்த்து சொல்கிறவங்களும் நேரில் வராமல் ஆன்லைன்லேயே வாழ்த்து சொல்லிட்டு போகிற கலாச்சாரம் கண்டிப்பாக உருவாகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.